வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடாம். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதை குறித்து தான் சத்தியம் டிவி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மெகா கருத்து கணிப்பை ஒன்றை நடத்தியுள்ளதாம். அதாவது இந்த கருத்து கணிப்பானது சத்தியம் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வாக்குகள் யாருக்கு விழும் என்பதை குறித்த கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளதாம். அதில் 20% பேர் திமுகவுக்கு ஆதரவளிப்பாக கூறியுள்ளார். அதிமுக 15% பேரும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 4% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 3% பேரும் ஆதரவு தங்களை தெரிவித்திருந்தாராம். இது மீது உள்ள 58% பேர் அதிருப்தியில் இருப்பதாகவும் முடிவெடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். இந்த 58% பேரின் வாக்குகள் யாருக்கு செல்கிறது என்பதை தான் அடுத்து வருகின்ற 2026 தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று 109% பேர் மக்கள் வாக்களித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று 36% பேர் வாக்களித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆக வேண்டும் என்று 13% பேர் அவருக்கு வாக்குகளை தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் 7% பேரின் ஆதரவு இருக்கிறது. மற்றவர்கள் பெயர்களை 5% பேர் குறிப்பிட்டுள்ளனர். அதாவது தமிழ்நாட்டை 5 மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் எந்தெந்த கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் வடக்கு மண்டலத்தில் உள்ள 53 தொகுதிகளில் திமுகவுக்கு 26 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 16 தொகுதிகளும், 11 தொகுதிகள் இழுபறியாகவும் இருக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. கொங்கு மண்டலத்தில் உள்ள 61 தொகுதிகளில் திமுகவிற்கு 18 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 38 தொகுதிகளும், 5 தொகுதிகள் இழுபறியாக செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா. இதில் மட்டுமின்றி டெல்டா மண்டலத்தில் கூட 46 தொகுதிகளில் 31 தொகுதிகளுக்கு அதிமுகவும், 8 தொகுதிகளும் இழுபறியாக 7 தொகுதிகளை செல்லும் வாய்ப்பும் இருக்கிறது என்று கூறலாம். தென் மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 58 தொகுதிகளில் திமுகவிற்கு 22 தொகுதிகள், அதிமுகவிற்கு 25 தொகுதிகளும், இழுபறியாக 11 தொகுதிகள் செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கையில் மொத்தமாக திமுக கூட்டணிக்கு 105 இடங்கள், அதிமுக கூட்டணிக்கு 90 இடங்கள், இழுபறியாக 39 இடங்கள் செல்லும் என தெரிவிக்கப்படுகிறதா. அந்த 39 தொகுதிகளில் யார் பக்கம் செல்கிறதோ அவர்களே கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கப்படாத ஒரு நாம் தமிழர், தமிழக வெற்றி கழக ஆகிய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு தொகுதி கூட தரப்படவில்லை. அதே சமயம் ஆளுங்கட்சியின் வாக்குகளை தமிழக அரசு வெற்றி கழகம் பிரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.